பயன் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ கல்வி அறிவு வந்துச்சு, அப்புறம் பயன் தானே வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போயிடுறேன். இப்போ நிலமும் வளம்னா எப்படி? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே இருக்கிற நச்சு தொழிற்சாலைகளை நிறுத்திடுறேன், எடுத்துறேன். அது என்ன செஞ்சிருது? நான் இங்கே பாருங்க, பாருங்க, இது எதுவும் கற்பனை இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் அப்படியே நஞ்சாக்கிடுது. காற்றை மாசுபடுத்திடுது, நீரை நஞ்சாக்கிடுது, நிலத்தடி நீரெல்லாம் மஞ்சளாகி இதாகிடுது, யுரேனியம் கலந்து. இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யார் உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டில் வந்து 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுன்னு போகிறான். அப்போ நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டரில் எடுத்து குடிக்கலாமான்னு. உனக்கு யார் அப்போ தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. மீத்தேன் எடுக்கிற இடத்துல எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் 100 விழுக்காடு தண்ணி உப்பாயிருச்சு. 90 பேருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டு மரணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ நிலத்தடி நீர் உப்பாயிருச்சுன்னா அந்த தண்ணீரை எதுக்குமே வேளாண்மைக்கு பயன்படுத்தும் போது குடிக்க பயன்படுத்த முடியாது. வேணா உப்பளமாக வேணா தயாரிக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி போயிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வு பெறுறது தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடுறேன். இப்போ அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? இது என்ன நம்ம கேள்வி எழுப்ப? தொழிற்சாலை அவங்க சொல்கிறாங்க டெவலப்பு, வளர்ச்சி. அப்போ தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களை பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் வேலை கிடைக்குது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கேருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தான் வரணும். அப்போ அதுதான் பிரச்சனை. நீங்கள் நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழித்து வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ இந்த நிலையில் நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இது கூட தனியார் முதலாளிகள், நாம் அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்கே பாருங்கள். இப்போ இது என்னன்னா, ஒரு மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 70,000 வரைக்கும் போகுது. அப்போ 70,000 நான் வங்கியில் போட்டு வச்சிருக்கேன்னு பொருள். நான் சொல்லல, அறிஞர்தான் சொல்கிறேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்புல இருந்து பாருங்க, பிரேசில் என்ன செய்யுது? எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம். இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டில் இருந்து என்ன செய்து? வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும். பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்குது நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன்? நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்கு, தயிர் சாப்பிட நல்லா இருக்கு, நெய் சாப்பிட நல்லா இருக்கு, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல? அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு. எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்கே இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? பாருங்க, இது எப்படி செய்யறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டணும், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு, இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம்.
சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணிச்சா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துறேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதுதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800, 1200, 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுன்னு வரும் பாருங்க, செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து மீத்தேன் ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு, ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காகிற செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா செய்வேன், நீங்க நம்புங்க. இல்லைன்னா இவ்வளவு உறுதியா இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதில் இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துருவேன். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்களும் அரசு கட்டிடமா மேற்கூரை, பேருந்து நிலையமா மேற்கூரை முழுக்க தான் இருக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி உரி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. கற்பனையில் அடிச்சு விடலை, உருட்டுறான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோட தான் காட்டுறேன். இப்போ மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதிலிருந்து பாருங்க, பால் அது அடிச்சு மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது பாருங்க, ஆஸ்திரேலியா, இது இல்லை, ஆஸ்திரேலியாவில் பண்ணேன் பாருங்க. இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்குருதியில் மேய்க்குது. பாருங்க, உலங்குருதியில் மேய்க்குது. சும்மா சொல்லது, உண்மையிலே மேய்க்குது. உங்களுக்கு அவமானமாக இருந்த நான் 4 ஹெலிகாப்டர் வாங்கி விட்டு மேய்க்க வந்தால் வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். மேய்க்குது பாருங்க, குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம் இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுக்கிட்டு எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு இது 3 லட்சம் கோடி இருக்குது இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயின்னு. பால் என்ற ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனா பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்க பாருங்க, போங்க, பால் இருந்தா பசி இருக்காது. இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு. அப்ப முட்டை என் கையில் இருக்கு. கணக்கில்லாத ஆடு இருக்கு, ஆட்டுப்பால் இருக்கு, கறி என்கிட்ட இருக்கு. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்கு. வளம், அது என் வளம். அப்புறம் நானே பல 1000 ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சிருப்பேன். அங்கே காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில இந்த நம்பி சாப்பிடலாமா,
தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடுது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்றோம்? இப்ப பள்ளிக்கூட வாசல்ல இருந்து பாருங்க, முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சிருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை, நம்மது உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசல்ல இந்த இருக்கும், அங்க வந்து என் பிள்ளை சாப்பிடணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, விட அந்த வர உனக்கு எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடல அப்படின்னா அங்க எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சிருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 உணவு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பகம் வச்சுருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும் தரமான மீன்களை. தமிழ்நாட்டு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையா கடலை கருதி மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்தோம். இப்போ வாழை பாருங்க, வாழை நிலமும் வளம், வாழையில வெறும் வாழைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்க, இந்த தண்டை பாருங்க எப்படி எடுத்துட்டு போறேன் பாருங்க. இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை இந்த சிப்ஸ் அது தயாரிக்கிறது. இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்ல இருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்க, அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்க. இந்த துண்டுலாம் அவர் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்கு பாருங்க. 2-3 தொழிற்சாலை வருது பாருங்க. அப்போ எவ்வளவு தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன மரச்செக்கில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம், என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சுருக்கேனே, போட்டுருவேன், அங்கே ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய் அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கரில். அந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ அந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையை நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய சந்தையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அதுவும் அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள், தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்க, தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்கிறேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். சூரியகாந்தி பல 100 ஏக்கரில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம தேன் தயாரிச்சிக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்போ பாருங்கள் எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் வருது பாருங்கள். சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, இல்லை நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை,
அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது, தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது, அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார், இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு, அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்க எவ்வளவு வேலை வருது பாருங்க அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் என்னன்னா கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்கு டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ பார்த்தீங்க, இது பார்த்தீங்க. இப்போ மூங்கில்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம் பாருங்கள், என்னென்ன வேலை கை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்க போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம், இது எவ்வளோ பயன் இருக்கு பாருங்க இந்த மூங்கில்ல பாருங்க. போங்க. அப்போ அந்த மூங்கில்ல நார் எடுத்து, இது கரும்பு, பல 1000 ஏக்கரில் நான் கரும்பு விளைய வச்சிடறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆக்குறேன், நான் வெல்லம் ஆக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டின் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பலை, அச்சு போல இருக்கிறத விரும்புகிறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாற்றிடுறேன். அதுலேருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம். அப்போ கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில் இருந்து உணவு தேவைக்கு பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அது போக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையொட்டி அது தயாரிக்கிறாங்க, தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுவது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது, அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை பாருங்கள். எப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுறேன். நவீன யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றினா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன், உங்களுக்கு தெரியுது. நான் அதிலிருந்து இங்கே வர்றதுன்னா மருதம் மங்காடி. இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலையும் வரும், அது பயன்படுத்துறது இல்லை. அப்போ பனை, தென்னை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் நிறைய பனை இருக்கு, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்கு, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு வருவேன், பதநீரை மற்ற இடத்துல அப்படி கொண்டுட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காமல் ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்போ இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணுறதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது. நான் அப்படி இல்லை, உன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலை வாய்ப்பை தந்துடுறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சிருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகராக பிரிச்சிடறேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தே மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரிச்சு விட்டுருவேன். நீ எங்கெங்கே ஒரு கருப்பட்டி எங்கே வச்சிங்கன்னா எல்லா எறும்பும் ஒரு இடத்துல குவியுது, 5 நொறுக்கி வச்சுட்டீங்கன்னா அங்கங்கே நின்று. அப்போ எனக்கு நெரிசல் இல்லை. அப்போ அது சொல்கிறேன், அது ஒரு பெரிய கனவு, அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது வெற்றிடம்னு ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்கள் 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்கிறேன். 10 ஆண்டு தான். நீங்கள் பூமியை பச்சை போர்வையால் போத்திடுவேன் என் பூமி. நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே இப்போ பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும். வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது.
வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமா? கேரளாவுக்கு போய் பாருங்க, காலி இடம்னே ஒன்று இருக்கு. அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லை மரங்க இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்கும். மா, பாலா, வாழை, தென்னை, ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம். நீ இந்தியா முழுமைக்கு பயணி, விண்ணூர்தியிலிருந்து கீழே பாரு, வெள்ளை வெள்ளையா கட்டடங்கள், சின்ன சின்னதாக புள்ளி மாதிரி மரங்கள், பச்சை தெரியும். கேரளாவுக்கு போய் பாருங்க, பச்சையா இருக்கும், புள்ளி புள்ளியா வீடுகள் தெரியும். நீ நான் என்ன சொல்றேன்னா நீங்க பறந்து பாருங்க, வேணா பாருங்க. எங்க ஊர் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பச்சை பசையன்னு இருக்கு, வறண்ட பூமி. இறங்கி பார்த்தா தான் வேலி கருவல்னு தெரியும். மேல இருந்து பார்க்கும்போது பச்சையா இருக்க, இவ்வளவு சிறப்பான நாடான்னு நினைப்பீங்க நீங்க. பாருங்க, ஒன்றும் மேய்ச்சல் நிலம் இருக்கும், இல்லைன்னா காடுகளா இருக்கும், இல்லைன்னா பண்ணைகளா இருக்கும், வேளாண் பண்ணைகளா இருக்கும். நான் கழுதை வளர்ப்போம்னா சிரிப்பீங்க. ஒரு கழுதை பால் 1 லிட்டரு 5000 ரூபா. உலகத்திலே ரொம்ப இந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பாலில் தான். 60 விழுக்காடு இந்த விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதைப்பாலில் தான் தயாரிக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் மாதம் 50 லட்சம் சம்பாதிச்சுக்காரு கழுதை வளர்த்து. நீங்கள் வளர்க்கலைன்னா போங்க, ஆடு மாடு வளர்க்க நீங்கள் வர, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனால் பால் யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ கூட்டு வேளாண் பண்ணேன், அதை உருவாக்கிடுவேன். அதை இயற்கை சுற்றுலாவாக மாற்றிடுவேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா, இங்கே 2000 ஏக்கரில் 5000 ஏக்கரில் விளைநிலம் இருக்குன்னா, அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே உணவகம், அங்கே சுற்றுலா, அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் குடும்பத்தோடு என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை சமைக்கலாம், என்ன மீன் வேணுமோ பிடிச்சி கொடுப்போம், எந்த கோழி வேணுமோ என்ன வேணுமோ அங்கே நாங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவோம். இப்போ இது மது, இதை நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ குண்டு போட்டு கொள்றது மட்டும் படுகொலை இல்லை, குடிக்க வச்சு கொள்றதும் படுகொலை தான் நம்ம சொல்றோம். சாராயம் ஒரு நஞ்சு, அது எதன் பொருட்டும் அதை சரி செய்ய முடியாது. மது விற்று வரும் வருமானம் குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்ங்கிற பேரை எங்கள் அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துனா தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாராயம் ஒரு நஞ்சு. இப்போ பல குற்றங்களை பிரசவிக்கிற தாயா இந்த போதை தான் இருக்குது, குற்றங்களின் கருவறையா இருக்குது. இங்க பாருங்க, திடப்போதை, திரவ போதை. இந்த தனி முதலாளி யாராவது காய்ச்சிட்டானா கள்ளச்சாராயம் ஆயிருது, அரசே காய்ச்சிருச்சுன்னா நல்ல சாராயம் ஆயிருது. பார்த்துக்கிறங்க. போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, கல்வியை தனியாற்ற கொடுத்துருச்சு. ஆனால் மதுவை மட்டும் அது வச்சிருக்குது. உலகத்தில் உங்களுக்கு தெரியாது, எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவனே விற்பனையாளனா இருந்தது இல்லை. ஒரு வேளாண் குடிமகனும் கூட அவன் விளைய வைக்கிற பொருளை அவனே விலையை தீர்மானித்து விற்பனை செய்கிறது இல்லை. இங்கே இந்த மகிழுந்து தயாரிக்கிறவனோ அலைபேசி செய்கிறவனோ அவனே உற்பத்தியாளனே விற்பனையாளனே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தியாளனே விற்பனையாளனா இருக்கிறது. ஏன்னா மது ஆலைகளாக அவங்கது, விற்கிறதா அவங்க தான். இப்போ பாருங்க, எதுவுமே அவன் விலையை அவன் விற்கிறது இல்லை. இது மட்டும்தான் உற்பத்தியாளரே விற்பனையாளராக இருக்கிறது நம்ம நாட்டில், இந்த மதுவில் மட்டும்தான். இப்போ அரசு பள்ளியின் மாணவர்கள் ஏன் குறையுதுன்னு கேட்காம, சேலத்தில் மாநகராட்சியில் இங்கே ஏன் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சதுன்னு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவாதம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப செய்தி பேசப்பட்டது. 45,000 கோடி வருமானம் வரும்போது நிதியமைச்சர் பேசுகிறாரு, அடுத்த 5 ஆண்டில் 5,000 கோடியாக அந்த வருவாயை உயர்த்த வேலை திட்டம் நாங்கள் பாடுபடுவோங்கிறாப்புல. அப்படின்னா என்னென்னா, குடிமக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி குடி விற்பனையை பெருக்கிறாங்க. எங்கே போகுது நாடுன்னு மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். குடிகாரர்கள் எண்ணிக்கை உயர்த்துவதுதான் இவங்க வளர்ச்சி. பாருங்க, அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக விதவைகளை வச்சிருக்கிறது. ஐயா ஈவேரா அவர்கள் சொல்றாங்க, தாலி ஒரு அடிமை சங்கிலி அறுத்தறியணுங்கிறாங்க. அது அப்படி அறுத்தா பிரச்சனை வரும்ட்டு குடிக்க வச்சு மொத்தமாக லட்சக்கணக்காக அறுத்துட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, அது குடிக்க வச்சு அதை அறுத்துக்கிறாங்க. எங்களை குண்டு போட்டு கொன்னா சிங்களன், இவங்க குடிக்க வச்சு கொள்றாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சிங்களவன் கொண்டா எங்களவன் கொள்றான், அவன் குண்டு இவன் குடிக்க வச்சு கொள்றான். இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். இந்த கணக்கில்லாத இந்த மதுவால மலட்டுத்தன்மை வருது. ரெண்டாவது, உழைக்கும் திறனற்று போகுது, சிந்தனை திறன் போயிருது, உடல் வலிமை போயிருது. ஒரு மயக்க நிலையிலே ஒரு சமூகம் இருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே சாதி மயக்கம், மத மயக்கம் இருக்கு, அப்புறம் சாராய மயக்கம், அப்புறம் திரை மயக்கம். இந்த 4 மயக்கத்திலிருந்து ஒரு சமூகம் விடுபடுவது எப்படி விடுபடுவது? பொழுதுபோக்குலையும் இங்க பாருங்க, பெரிய தடையா இருக்கிறது சமூக மேம்பாட்டிற்கு இதுதான்.
இப்போ என்னன்னா, ஒரு கேளிக்கைகளையும் பொழுதுபோக்கிலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அவன் மயக்கத்திலே இருப்பான், என்ன கற்பிச்சாலும் அவனுக்கு புரியாது. இப்போ சாராயம் கூட குடிச்சாதான் வரும், போதையோட போதை பொருளாம் போட்டால் கூட படிச்சு இருந்துச்சா தெளிஞ்சிடும். இந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்தாலும் போகாது. சுடுகாட்டுக்கு போகும்போது ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய தேவர்னு அங்கே கல்லறையோட எழுதி வைப்பான், செத்தாலும் போகாது. இப்போ இங்கே என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நம்ம அரசு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரே 4 பொங்கல் அன்னைக்கு 750 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்னு கேட்குறோம். ஒரு நாளில் 750 கோடி குடிக்கிறாப்புல. அவர் பிடித்த நடிகர் படம் வந்தால் 35 கோடிக்கு ஒரு நாள் வசூல் கொடுக்குறாப்புல. ஒரு நாள் வசூல் 35 கோடி. பொய் இல்லது, இந்த தகவலை தான் எடுத்து அப்படியே போடுறோம். 35 கோடி அவருக்கு எதுக்கு இலவசம்னு கேட்குறோம். இப்போ இலவசம் கொடுக்கும்போதே அவன் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான்ல. அது என்னன்னா, நான் செத்தாவாது எங்கள் அப்பா குடியை நிறுத்துவாரான்னு உங்களுக்கு ஒரு குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியும், கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனது. அப்புறம் அரசு பள்ளியில் மாணவர்கள் குடிச்சிட்டாருன்னுட்டு ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க ஒழிய, வித்த அரசு மேலே என்ன நடவடிக்கை எடுக்குது? யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ நம்ம தான் எடுக்கணும். இந்த தேர்தலில் வித்த அரசு மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்க? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? திருநெல்வேலியில் எடுத்தாங்க. இந்த நாட்டில் குற்றச்செயல் 90 விழுக்காட்டு காரணம் அதுதான். நிறைந்த போதையில் தான் எல்லா கொலையும், வன்புணர்வு, கொள்ளை எல்லாம் அதில் தான் நடக்குது. எல்லாமே அதில் நடக்குது. இப்போ மதுவை வித்துட்டு வர வருவாயில் பெண்ணுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன்னு பேசுவது எவ்வளவு ஒரு வெற்றி சொல்லுங்கிறத நீங்கள், எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்கள் பாருங்க. எப்படி நீங்கள் அதை காப்பாற்றிங்க பாருங்க. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாருங்க, படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, எப்படி பாருங்க. நம்ம பிள்ளைகளை பாருங்க, இங்கே பாருங்க, கூடி குடிக்கிறத பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகாமல் கூடி படித்தது போக கூடி குடிக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு பாருங்க, இந்த பிள்ளைகளை பாருங்க. இப்போ பாருங்க, இந்த பையன் எப்படி தள்ளாடுறான் பாருங்க. இது வந்து அவன் சொல்றான்ல, குடிச்சா நம்ம தாண்ட தள்ளாடும், குடிக்கலன்னா அரசாங்கமே தள்ளாடிங்கிறான்ல. இது பாருங்க, எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறவன் பைக்கூட்டில் அருவாளோட தூக்கிட்டு போறான்னா பாருங்க. இங்க பாருங்க, சாலையில் எப்படி ராஜவம்சத்து மாதிரி படுத்துக்காப்புல. இங்க பாருங்க, திருத்தணியில் போதையில், நிறைந்த போதையில் கொலை செய்யறது பாருங்க. எங்க எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து போகுது? எப்படி சாலையில் எப்படி போதையில் போய் எப்படி எத்தனை பேரை எவ்வளவு விபத்தை ஆளாக்குறாரு பாருங்க. இதுல உடல் சிதைவு, உளச்சிதைவு, எல்லா குற்றச்செயலுக்குமான கருவாக இந்த மது இருக்கு. இதுல என்னன்னா, அரசு பாருங்க, ஒரு அரசு விற்குது, வீரன் எழுதி வைக்குது. இதை குடிச்சா வீரன் ஆயிடுவாங்க. அப்ப சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங்லாம் என்ன பேரு? அதுக்கு ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதா? அவங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறது? எப்படி நீங்களே சொல்லுங்க. எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, வீரன். ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு இருப்பான். பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க. இது குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. இவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசினுடைய சமூக பொறுப்பு. குடியை கெடுக்கும். சரி, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்து மது எழுதி வைக்குது பாருங்க, போத்தல் எழுதி வைக்குது. இது குடியரசுன்னு கேட்டால் என்ன கேட்டான்? குடியரசு. ஆமா, குடியரசு, குடிப்போரின் அரசு. குடிமக்கள், குடிக்கிற மக்கள், கொடுக்கிற அரசு, காசில் நடக்கிற அரசு என்பதால் குடியரசு. அதனால அது குடியரசு. நீங்க நினைக்கிற குடியரசு கிடையாது இது. இந்த ஜனநாயகத்தை, இந்த குடியரசை நிறுவத்தான் நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களாங்கிறதான் கேள்வி. அதில் எழுதிட்டு பாருங்க, மது உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. சரிதான், மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி வருதே. இப்ப நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்ங்கிற கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? என் நாடு விற்கும். பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆட்சிக்கு வந்தா விலை உயர்ந்த விடுதிகள், அதாவது இந்த மாதிரியான விடுதிகள், சுற்றுலா தலங்கள், இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த உயர்வார்ந்த சீமை, இந்த மதுபானத்தை திறந்து விடுறோம் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது. மற்றபடி இதை நம்ம தடை செஞ்சிடறோம், சுத்தமாக தடை செஞ்சிடறோம். அப்போ இது மாற்று வேணுமே அப்படின்னா, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்குது. நம்ம புதுசாக இல்லை, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ரஷ்யானா ஓட்கா, அங்கன்னா விஸ்கி, இங்கே என்ன ஒயின், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. அப்போ நம்முடைய பாரம்பரியம் வந்து பண்டை காலம் தொட்டு சங்க ஐவையும் அதிகமானமே கல் உண்டு பேசி கொண்டிருந்தாருன்னு. கல் மது இல்லை, உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. எங்கள் அப்பா நல்லுசாமி பேசிகிட்டே வருவாங்க, அதனால சொல்லுது. அதில் நான் என்ன எடுத்துறேன்னா, அதில் எந்த மூலிகை, எந்த வேதிப்பொருளும் கலக்காத ஒரு இயற்கையில் ஒரு ஒன்று இருக்குன்னா அது இந்த இதுதான். இதை கல்லுங்கிற சொல்ல எங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை சொல்லிட்டான். அந்த பேரை எடுத்துட்டு
பனம்பால், தென்னம்பால், மூலிகை ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சிடறேன். இந்த பாருங்க, சங்க இலக்கியத்திலே பாக்கள் இருக்குது. இப்ப இதை மூடிடுறோம். இது பனம்பால், இங்க பாருங்க, தாய்ப்பால், பால், பசுவின் மாரிலிருந்து, பனவின் மாரிலிருந்து பால். ஒரு துளி கலப்படம் இல்லை, கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. அதனால இது திறந்துடும். இது வேளாண் குடிமக்களும் பிழைப்பாங்க, பனையும் பாதுகாக்கப்படும். ஒரு இந்த மாதிரி இப்போ பனை 2-3 ஆண்டு மாதம் தான் வரும் அதிலிருந்து. அப்புறம் தென்னை எல்லா காலத்திலையும் இது பாலை விடும். அதனால தென்னையை 3 ஆண்டுகளில் வந்துடுது. தென்னை வந்த உடனே கணக்கில்லாத தென்னை மரங்களை நட்டு அதை எடுத்துக்கிறேன். தென்னையில் பதநீரும் காய்ச்ச முடியும், பதநீரும் எடுத்துக்க முடியும். தாய்லாந்தெல்லாம் தென்னையில் பதநீர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஈச்ச மரத்தை வளர்த்துறேன். ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு அது எங்கெங்கே இருக்கோ அந்த நகர்ப்புறங்களில் தெருவுக்கு தெரு வைக்காம தூரத்தில் வேணா உழைக்கும் மக்கள் அதை அறிந்திக்கலாம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்குது, கல் இருக்குது. உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, கல் மது. அந்த டாஸ்மார்க்கில் இருக்க பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீர், தீர்த்தம், அது மது கிடையாது. ஏன் இந்த கல் கிடையாது திறக்கலை அப்படின்னா, கல்லை திறந்து அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். அது படுத்தா என்ன ஆயிரும்னா, அரசு நிர்வாகம் பண்ண முடியாது. இவங்க ஆலைகளில் காய்ச்சிற சரக்கு இங்கே வியாபாரம் ஆகாது. அதனால இந்த கல் மதுன்னு இவங்க புதுசாக ஒரு சட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் இந்த பனம்பால், தென்னம்பால் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அதை மாற்றணும், இதை கொண்டு வரும். அப்புறம் இந்த கஞ்சா, அதை எதுக்குன்னா இந்த இந்த அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மயக்க மருந்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்கோம். இப்போ சரின்னு கை உடஞ்சிருது, நொடமாயிருது. இப்போ கட்டும்போது இது பண்ணுது. எனக்கு எங்கள் தாத்தா இப்போ கபடியில் எனக்கு இந்த கால், இந்த கை, தோள்பட்டை எல்லாம் நொறுங்கி போச்சு. அப்போ எங்கள் தாத்தா நொடங்கட்டுவார். அவர் அப்போ பக்கத்து கிராமத்தில் போகும்போது அப்படி படுக்க வச்சு கையை வச்சு தலையணியில் வச்சு எங்கள் அப்பத்தா ஒரு விளக்கெண்ணெய் கொண்டு இப்படி தடை விட்டா அப்போ அந்த வலுவலுன்னு இருக்கும். அதும்போது அதை எடுத்துகிட்டு வா, மருந்து எடுத்துகிட்டு வரனாப்புல, மருந்து முட்டையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மருந்தை டப்புன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை போடியா அப்படின்னோடனே நான் ஒரு கோலை கொடுத்தாரு. குடிச்சிட்டு போட்டேன்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேசிட்டே இருந்தார். நான் தாத்தா அப்படின்னோடனே பிடிச்சிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது எங்கள் தாத்தா கொடுத்தது சாராயம்னு. அப்போ தான் தெரியுது அது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடுத்தாரு. இனிமேல் எங்கள் ஊரில் கிராமத்தில் குழந்தை பிறந்தா இது கண்டதாக காய்ச்சாமல் தூய சாராயம் கொடுக்குறதுலாம் இருக்கு இன்னும். அது மாதிரி இந்த கஞ்சா நானே விளைய வச்சு இந்த மாதிரி நொடங்கட்டுறது இதுகளுக்கு பயன்படுத்தும்னு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே என்னென்னா முழுக்க இந்த கஞ்சா, சாக்லேட்டு, அபின்னு, கொக்கைன்னு, மெத்து இந்த மாதிரி எல்லாம் பள்ளிக்கூட வாசல்லே விற்கிறது, வழிபாட்டு தலங்களில் விற்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. இது ஒரு போதை கலாச்சாரம் இந்த நாட்டில் பரவிடுச்சு. அதனால இங்கே பெண்ணுக்கான பாதுகாப்பு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்கிறான். இப்போ தூத்துக்குடியில் 17 வயசு நம்ம பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. உடலை வாங்க மறுக்கிறாங்க. இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்மளுடைய காவல் கட்டமைப்பு எவ்வளவு அதை ஒழிச்சிட்டு இதை திறந்துடும். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். ஏன் நம்ம இலவசத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னு நீங்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள்.